தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தமட்டில் நம்முடைய நிலைமையை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஜிஎஸ்டி கவுன்சிலும் சொல்லியிருக்கிறோம், பொதுவெளியிலும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ரேட் ரேஷனலைசேஷன், ஜிஎஸ்டி வரி விகிதங்களில் நீங்கள் சொல்லிக் கொண்டு வந்திருக்கக்கூடிய மாறுதல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கன்சியூமர்ஸ், அடிப்பட்ட மக்களுக்கு, அடிப்படையான மக்களுக்கு யாருக்கு அந்த பலன் போய் சேர வேண்டுமோ அந்த பலன் அவர்களுக்கு கண்டிப்பாக போய் சேரக்கூடிய வகையில் இந்த விகிதாச்சாரங்கள் மாற்றி அமைப்பதை தமிழ்நாடு அரசு வரவேற்கிறது என்பதைத்தான் நாங்கள் துவக்கத்திலே சொல்லியிருக்கிறோம். எனவே எந்த ஒரு கட்டத்திலும் இந்த பலன்கள் என்பது பொதுமக்களுக்கு சென்று அடைவதை தமிழ்நாடு அரசு வலியுறுத்துகிறது என்றுதான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதை நாங்கள் ஒருபோதும் எதிர்க்கவில்லை. இன்னொன்று, நீங்கள் சொன்னதை போல இந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசுக்கு நிதி இழப்பு வரக்கூடிய ஒரு நிலை வந்தாலும் கூட தமிழ்நாடு அரசுக்கு மட்டுமல்ல, சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் எல்லா மாநிலங்களுக்குமே கூட நிதி இழப்பு வருகிற போது ஜிஎஸ்டி கவுன்சிலில் இதில் எந்தெந்த மாநிலங்கள் அதிகமாக நிதி இழப்பை சந்திக்கிறதோ நாங்கள் அனைவருமே கூடி இந்த வகையிலே எங்களுக்கு பாதிப்பு இருக்கிறது என்று சொன்னோம். சொல்லுகிற போதும் சொன்னோம், இந்த ரேஷனலைசேஷனாலே வரக்கூடிய நன்மையை நீங்கள் எல்லோருக்கும் கொண்டு சேருங்கள், எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று தான் சொன்னோம். அதன் அடிப்படையில் தான் நீங்கள் துவக்கத்திலே சொன்னதை போல ஒரு கன்சென்சஸ் வந்தது. கன்சென்சஸ் வழிதான் நம்முடைய ஜிஎஸ்டி கவுன்சிலை அனைவரும் ஏற்றுக்கொள்ளும். காரணம், நமக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை இருந்தாலும் கூட சாதாரண மக்களுக்கு வரக்கூடிய இந்த ரேஷனலைசேஷன் வரக்கூடிய அந்த நன்மை கிடைப்பதற்கு நாம் தடையாக இருந்துவிடக் கூடாது என்ற அந்த ஒரு நோக்கம். எப்படி நாங்கள் மாநில அரசாங்கத்துக்கு வரக்கூடிய அந்த வருவாய் இழப்பு இருக்கின்ற நேரத்திலும் சாதாரண மக்களுக்கு இந்த பிரச்சனையினாலே ஒரு துன்பம் வர வேண்டாம், அவர்களுக்கு ஏதேனும் நன்மை வருகிறது என்றால் அதை நாம் வரவேற்போம் என்று ஒத்துக்கொண்டோமோ, அதே போன்று ஒன்றிய அரசும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு நீங்கள் அந்த காம்பன்சேஷன் செஸ்ஸிலே நீங்கள் மாநிலங்களுக்கு உரிய நிதியை நீங்கள் வழங்குவீர்கள் என்று சொன்னால் மாநிலத்தினுடைய வரி வருவாயில் மிகப்பெரிய பாதிப்பு இருக்காது. காரணம் என்னவென்று சொன்னால், மத்திய அரசாங்கம் உங்களுக்கு செஸ் இருக்கிறது, சர்சார்ஜ் இருக்கிறது, நீங்கள் அதன்படி நீங்கள் போட்டு வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். இப்போது கூட நாங்கள் கேட்டோம், நீங்கள் ஒரு அடிஷனல் செஸ் கொடுங்கள். நீங்கள் ரேட்டை குறைப்பதை பற்றி நாங்கள் எந்த விதத்திலும் சொல்லவில்லை. மத்திய அரசாங்கத்திற்கு அந்த பொறுப்பு இருக்கிறது, மத்திய அரசாங்கத்திற்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஒரு அடிஷனல் செஸ் கொடுங்கள். அந்த பணத்தை மாநில அரசாங்கங்கள் ஜிஎஸ்டியில் எந்த அளவிற்கு உங்களுக்கு வருவாய் குறைகிறதோ அந்த அளவுக்கு கொடுங்கள். நீங்கள் இப்போ செஞ்சிருக்கக்கூடிய இந்த ரேட் ரேஷனலைசேஷன்ல தமிழ்நாடு அரசாங்கம் உள்ளிட்டு இருக்கக்கூடிய பல அரசாங்கங்களுக்கு இன்னைக்கு பல்லாயிரம் கோடி கணக்கான ரூபாய் இன்றைக்கு நமக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. நெஞ்சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு மைண்ட் பாக்லிங் ஃபிகரை நான் கூட சொல்ல முடியும். 13,000 கோடியிலிருந்து 15,000 கோடி அளவிற்கு வருவாய் இழப்பு ஒரு மாநிலத்துக்கு வருவது என்று சொன்னால், இந்த மாநிலம் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய வளர்ச்சி திட்ட பணிகள், இந்த மாநிலங்கள் எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய வளர்ச்சி திட்ட பணிகள் ஒரு மாநிலத்துக்கு மிகப்பெரிய ஒரு கடும் சுமையை உருவாக்கி அந்த வளர்ச்சி திட்ட பணிகளை நாம் செய்வதிலே ஒரு மாநிலம் ஏற்படுத்தக்கூடிய இந்த திட்டங்களுக்கு இது பாதகமாக அமையும் என்கிற வகையில் தான் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இல்ல மாண்புமிகு உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் மிக அருமையாக ஒரு பிரசன்ட் பண்ணிட்டு வர்றாங்க. ரயில்வே திட்டங்களுக்கெல்லாம் அப்படியே வாரி வழங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களே, ரொம்ப சந்தோஷம். நீங்க இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், இங்கே இருந்து நீங்கள் வருகிறீர்கள், இந்த கோயம்புத்தூருக்கு ஒரு மெட்ரோக்கு அப்ரூவல் கொடுங்க என்று கேட்டிருக்க மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அந்த அப்ரூவல் இதுவரை வந்து விட்டதா? நான் கேட்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ரோ நீங்கள் ஒன்றிய அரசாங்கம் ரூபா கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க, பேர் வச்சுட்டீங்க, சோறு வச்சிங்களா? இப்ப நீங்க கொடுக்க வேண்டிய ரூபாயும் யார் கொடுத்துட்டு இருக்கோம்? தமிழ்நாடு அரசு இப்போது கொடுத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கொடுக்க வேண்டிய ரூபாய் இன்னும் வரவில்லை. ஆனால் ஒன்றிய அரசினுடைய பங்கையும் இன் ஆன்டிசிபேஷனாக தமிழ்நாடு அரசு வழங்கிக் கொண்டிருக்கிறது. இது அன்னையில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு முறை பாரத பிரதமர்களை சந்திக்கின்ற போதும், அல்லது அண்மையில கூட நாங்கள் அவரை தூத்துக்குடிக்கு வருகிற போது கூட மாண்புமிகு பாரத பிரதமரிடத்திலே ஒரு நாங்கள் ஒரு ரெப்ரசன்டேஷன் மெமரண்டம் கொடுத்தோம். ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய திட்டங்கள், இந்த திட்டங்களுக்கு நீங்கள் உரிய அனுமதியினை வழங்குங்கள், உரிய ஒப்புதல் தாருங்கள், உரிய வகையிலே நிதி வழங்குங்கள். இது நெடுஞ்சாலைத்துறையினுடைய அமைச்சருடைய கீழே வரக்கூடிய திட்டங்கள், ஹை லெவல் அவர் எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ், அதற்கான நிதி வரை கொடுக்கப்பட்டிருக்கிறதா? திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறதா? அல்லது நான் குறிப்பிட்டதை போல மதுரை மெட்ரோவுக்கு ஒப்புதல் தந்திருக்கிறீர்களா? கோயம்புத்தூருக்கு தந்திருக்கிறீர்களா? மாறாக இதற்கு பிறகும் கூட சுற்றி இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவாக இருந்தாலும் குஜராத்தாக இருந்தாலும் எங்கெல்லாம் உங்கள் ஆட்சி இருக்கிறதோ அல்லது எங்கே உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் இருக்கிறார்களோ அங்கே மாத்திரம்தான் அதற்கான ஒப்புதலை உங்களுடைய ஒன்றிய அரசு தருகிறது. எனவேதான் நான் இதை மாற்றாந்தாய் மனப்பான்மை என்று நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம்.